Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து a triumph of surgery. அதாவது அறுவை சிகிச்சையோட வெற்றி. பாருங்க. Tricky, a small dog is pampered and overfed by his rich mistress. அதாவது ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு, அதோட பேர் என்ன? Tricky. அந்த நாய்க்குட்டி வந்து ஒரு பணக்கார பெண் வந்து வளர்க்குறாங்க. அதை வந்து ரொம்ப செல்லமாகவும் அதுக்கு கேட்குற உணவெல்லாம் வந்து நிறைய கொடுத்து வளர்க்குறாங்க. He falls seriously ill and his mistress consult a veterinary surgeon. ஒரு நாள் அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே அந்த ரிச் லேடி என்ன பண்ணாங்க, ஒரு வெட்டினரி டாக்டரை வந்து பார்க்குறாங்க. Does he perform an operation? அந்த டாக்டர் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரா? Does the dog recover? அந்த நாய் வந்து குணமாகி வருதா? இதான் வந்து இந்த கதை. இப்போ கதையை பாருங்க. I was really worried about Tricky this time. அந்த நாய்க்குட்டி பேர் என்ன? Tricky. அந்த நாயை வந்து இந்த டைமில் நான் பார்த்தோன்னே ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. I had pulled up my car when I saw him in the street with his mistress and I was shocked at his appearance. அதாவது அந்த டாக்டர் வந்து ஹரியட், அவர் வந்து காரில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ட்ரிக்கி அந்த நாய்க்குட்டியும் அவங்களோட அந்த லேடி வந்து ரிச் லேடி, அவங்க பேர் வந்து பம்ப்ரி, அவங்களும் வந்து ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாக்டர் ஹரியட் வந்து கார்லேருந்து பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு அந்த நாய்க்குட்டியை பார்க்குறாரு. அதோட அப்பியரன்ஸை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. He had become hugely fat like a plotted sausage with a leg at each corner. பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, கொழு கொழுன்னு அதெல்லாம் கீழே தொங்கி இருக்குது, அதோட கால் மட்டும் அந்த கார்னரில் தெரியுது. His eyes bloodshot and rheumy started straight again and his tongue lolled from his jaws. அந்த நாயோட ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி இருக்குது. அதோட நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தொங்கி போய் நிற்கிது. மிஸ்டர் பம்ப்ரி hastened to explain he was so listless. மிஸ்டர் ஹரியட் அந்த டாக்டர் பேர், சரியா? டாக்டரை பார்த்தோன்னே பம்ப்ரி அந்த ரிச் லேடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. He seemed to have no energy. அந்த நாய்க்கு வந்து எனர்ஜியே இல்லை. I thought he must be suffering from malnutrition, so I have been giving him some little extras between meals to build him up, some malt and cod liver oil and a bowl of Horlicks at night to make him sleep. Nothing much really. அந்த பம்ப்ரி அந்த ரிச் லேடி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் என்னோட நாய்க்குட்டிக்கு வந்து எனர்ஜியே இல்லை, அதுக்கு வந்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து நம்ம சாப்பாடோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மால்ட் காலிவர் ஆயில் அந்த மாதிரி நைட்டு வந்து பவர்ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், அப்போ தான் அது நல்லா தூங்கும், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அண்ட் டிட் யூ கட் டவுன் ஆன் த ஸ்வீட் திங்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ? மிஸ்டர் ஹரியட் சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்வீட்லாம் கொடுக்குறத நிப்பாட்டினீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ரிச் லேடி பம்ப்ரி சொல்கிறா, ஓ I did for a bit, but he seemed to be so weak, I had to relent. அதாவது நான் கொஞ்சமாக தான் வந்து ஸ்வீட் கொடுக்குறத நிப்பாட்டினேன், ஆனால் அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அதனால் என்னோடய மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். He does love cream cake and chocolate, so அந்த நாய்க்குட்டிக்கு வந்து க்ரீம் கேக்குனா ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். I cannot bear to refuse him. அந்த நாய்க்குட்டி வந்து கேட்கும்போது என்னால் கொடுக்காம இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான் அந்த டாக்டர். ஐ லுக்டு டவுன் அகெயின் அட் த லிட்டில் டாக். அந்த டாக்டர் ஹரியட் வந்து மறுபடியும் அந்த நாய்க்குட்டியை பார்க்குறாரு. தட் வாஸ் த ட்ரபிள். அந்த நாய்க்குட்டியை பார்க்க ரொம்ப பாவம் போல் ட்ரபிளாக இருக்குது அதுக்கு. ட்ரிக்கீஸ் ஒன்லி ஃபால்ட் வாஸ் க்ரீட். அந்த நாயோட ஒரே ஃபால்ட் என்ன? க்ரீடு, அதாவது பேராசை. எது கொடுத்தாலும் அந்த நாய் எதுனாலும் வேணும்னு எடுத்து சாப்பிட்டுக்கிடும். He had never been known to refuse food. அதுக்கு வந்து அந்த உணவை வந்து வேணாம் அப்படின்னு அதுக்கு மறுக்க தெரியல. He would tackle a meal at any hour of the day and night. எப்போ வந்து சாப்பாடு கொடுத்தாலும் அது டே அண்ட் நைட் அது வாட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு டேக்கிள் பண்ணிக்கிறது.
and I wondered about all the things Mr. Bumblebee had not mentioned. பம்ப்ரி அந்த ரிச் லேடி இவ்வளோ தான் மென்ஷன் பண்ணாங்க, இன்னும் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லலை. அதை நினச்சி அவர் ஆச்சரியப்படுறாரு. டாக்டர் கேட்குறாரு, ஆர் யூ கிவிங் ஹிம் பிளண்டி ஆஃப் எக்ஸசைஸ்? அந்த நாய்க்குட்டிக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து ஹரியட் வந்து பம்ப்ரி கிட்டே கேட்குறாரு. அதுக்கு பம்ப்ரி சொல்கிறாங்க, வெல், he has his little walk with me as you can see, but hard skin the gardener has been down with lumbago, so there has been no ring throwing latterly. ஆமாம், நாங்கள் வந்து நாய்க்குட்டிக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அந்த நாய்க்குட்டி வந்து என் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வரும். அதே மாதிரி என்னோடய தோட்டக்காரன் வந்து ஹாட் ஸ்கின், அவன் வந்து இந்த ரிங்கெல்லாம் தூக்கி போடுவான் இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த நாய்க்குட்டி கூட விளாடுவான். இப்போ வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால அதையும் நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு அந்த ரிச் லேடி சொல்கிறான். பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இதை வந்து அந்த ரிச் லேடி பம்ப்ரி, இதை வந்து டாக்டர் வந்து மிஸ்டர் ஹாரியட். இந்த நாய்க்குட்டி பாருங்கள், ட்ரிக்கி. பாருங்கள், அந்த நாய்க்குட்டி கால் மட்டும் தெரியுது, மற்றபடி பாருங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருக்குது. ஐ ட்ரைடு டு சவுண்ட் சிவியர், நவ் ஐ ரியலி மீன் திஸ். அந்த டாக்டர் வந்து ரொம்ப சத்தமாக கோவப்படுறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் கட் ஹிஸ் ஃபுட் ரைட் டவுன் அண்ட் கிவ் ஹிம் more exercise, he is going to be really ill. நீங்கள் வந்து இந்த உணவை வந்து கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கணும், அதே மாதிரி அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணலைன்னா அந்த நாய்க்குட்டி வந்து சீக்கிரமே வந்து நோய்வாய்ப்பட்டுரும். அது வந்து அதுக்கு வந்து அதோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும், நாயோட நிலைமை அப்படின்னு சொல்கிறாரு. You must harden your heart and keep him on a very strict diet. நீங்கள் வந்து உங்களோட இதயத்தை வந்து ரொம்ப கடினமாக்கிக்கிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதோட டயட்டை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்டர் பம்ப்ரி சொல்கிறாங்க, ரங் ஹர் ஹேண்ட்ஸ். மிஸ்டர் பம்ப்ரி வந்து அப்படியே கையை பிசைஞ்சிட்டே நிற்கிறாங்க. ஓ, ஐ வில் மிஸ்டர் ஹாரியட், நான் பண்ணுறேன் மிஸ்டர் ஹாரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஷுர் யூ ஆர் ரைட், பட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட், ஸோ வெரி டிஃபிகல்ட். பம்ப்ரி என்ன சொல்கிறாங்க, அந்த ரிச் லேடி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் டாக்டர், ஆனால் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி செட் ஆஃப் ஹெட் டவுன் along the road as if determined to put the new regime into practice immediately. அப்போது அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, தலையை அப்படியே சொல்லிட்டு கீழே தலையை குனிஞ்சிட்டு ரோட்டில் அந்த நாயை கூட்டு அப்படியே வாக்கிங் போகிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது சரி இவங்க போயிட்டு வந்து எல்லா நம்ம சொன்ன எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் நினைக்கிறாரு. அது பண்ணுற மாதிரி தான் அவங்க நடந்து போகிறாங்க தலையை குனிஞ்சிட்டு. I watched their progress with growing concern. Tricky was tottering along in his little tweed coat. He had an old wardrobe of this coat for a cold weather and a raincoat for the wet days. சரின்ட்டு அவங்க அந்த முன்னேற்றத்தோடு அந்த நாய்க்குட்டி போகிறதையும் இவங்களையும் பார்க்குறாரு டாக்டரு. அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னா அந்த ஒரு ட்விட் கோட் போட்டிருக்கு, நல்லா அது கோட் போட்டிருக்கு. அதோட ரோப்பை அப்படியே சைடில் தொங்கிக்கிட்டு அந்த நாய் வந்து அப்படியே ஒரு மாதிரி நடக்க முடியாமல் உருண்டுக்கிட்டு போகுது, தத்தளிச்சுட்டு போகுது. அதுக்குன்னு வந்து ரெயின் கோட்டு, வெட் டேஸ்க்கு கோட்டு அப்படின்னு அதுக்குன்னு நிறைய கோட்லாம் இருக்குது. He struggled on trooping in his harness. I thought it would not be long before I heard from Mr. Bumblebee. அவர் நினைக்கிறாரு, சரி அந்த நாய்க்குட்டி வந்து அப்படியே உருண்டு நடக்க முடியாமல் ஒரு மாதிரியாக போகுது, தத்தளிச்சுட்டு போகுது. அதை பார்த்தோன்னே சீக்கிரமே மிஸ்டர் பம்ப்ரீட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வரும், ஒரு ஃபோன் கால் வரும், நாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. The expected call came within a few days. அவர் நினச்ச மாதிரி கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணிட்டு கால் பண்ணுறாங்க. மிஸ்டர் பம்ப்ரே வாஸ் டிஸ்ட்ராட். அவங்க ரொம்ப கலக்கமாக இருக்காங்க. ட்ரிக்கி would eat nothing. நாய்க்குட்டி வந்து ட்ரிக்கி வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்யூஸ்ட் ஈவன் ஹிஸ் ஃபேவரேட் டிஷ்ஷஸ். அது மாதிரி அதுக்கு பிடிச்ச உணவை கூட அது சாப்பிடாம மறுக்குது. அண்ட் பிசைட்ஸ் ஹீ ஹேட் பாட் ஆஃப் வாமிட்டிங். அதே மாதிரி அது எப்போ பாருங்கள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. He spent all his time lying on a rug painting. அதே மாதிரி அது கீழே விரிச்சிருக்கிறதுல அது எப்போவுமே படுத்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Did not want to go for walk. Did not want to do anything. அந்த நாய்க்குட்டி வெளியே வாக்கிங் போகவும் அதால் முடியலை, அது மாதிரி அதால் எதுவுமே பண்ண முடியலை, படுத்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ டாக்டர் நினைக்கிறாரு ஐ ஹேட் மேட் மை பிளான்ஸ் இன் அட்வான்ஸ். அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு டாக்டரு. த ஒன்லி வே வாஸ் டு கெட் ட்ரிக்கி அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் ஏ பீரியட். கொஞ்ச நாளைக்கு அந்த நாய்க்குட்டியை வந்து நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ சஜஸ்ட் தட் he be hospitalized for about a fortnight to be kept under observation. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த லேடிக்கிட்ட நான் வந்து இந்த நாய்க்குட்டி வந்து ஒரு 15 நாள் என்னோட அப்சர்வேஷனில் என்னோட ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. த புவர் லேடி ஆல்மோஸ்ட் swooned. அதாவது அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட மயங்கிட்டா. she was sure he would pin and die if he did not see her every day. அவன் நினைக்கிறா என்னை வந்து டெய்லி அந்த நாய்க்குட்டி வந்து பார்க்கலன்னா அந்த நாய்க்குட்டி வந்து சாப்பிடாம இறந்து போயிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. பட் ஐ டுக் எ ஃபர்ம் லைன். அவர் ஒரு டாக்டர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ட்ரிக்கி வாஸ் வெரி இல் அண்ட் திஸ் வாஸ் த ஒன்லி வே டு சேவ் ஹிம். அந்த ட்ரிக்கி அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த ஒரு வழி தான் இருக்குது அதை வந்து காப்பாற்றுறதுக்கு. இன்ஃபேக்ட் ஐ தாட் இட் பெஸ்ட் டு டேக் ஹிம் வித்தவுட் டிலே. ஸோ எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் வேகமாகவே அந்த நாய்க்குட்டியை அந்த வீட்டை விட்டு கூட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் followed by Mr. Bumbry wailing, I marched out to the car carrying the little dog wrapped in a blanket. அந்த பம்ப்ரி அந்த லேடி வந்து அழுகுறலே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்குட்டியை ஒரு போர்வையால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டியை வந்து எடுத்துகிட்டு தன்னோட காரை நோக்கி போகிறாரு. The entire staff was roused and maid rushed in and out, bringing his day bed, his night bed, favorite cushion, டாய்ஸ் அண்ட் ரப்பர் ரிங்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பவுல், லன்ச் பவுல், சப்பர் பவுல். அப்போ அங்கே இருக்க வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் உள்ள வேலையும் ஓடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாய்க்கு வந்து படுக்கிறதுக்கு பெட்டு, காலையில் படுக்கிறதுக்கு நைட்டு படுக்கிறதுக்கு பெட்டு, அதுக்கு தேவையான மெத்தைகள், அதே மாதிரி அதுக்கு பொம்மை, அதே மாதிரி அது விளாட்றதுக்கு ரப்பர் ரிங்கு, காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு கிண்ணம், மதியத்துக்கு ஒரு கிண்ணம், நைட்டுக்கு ஒரு கிண்ணம்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு அங்கேயும் ஓடுறாங்க. Realizing that my car would never hold all the stuff, I started to drive away. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இவ்வளோவே நம்ம காரை எடுத்துக்கிடாது, காரில் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை ஓட்ட ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. As I moved off, Mr. Bumbry with a despairing cry threw an armful of the little coat through the window. அந்த லேடியை பார்க்குறாரு. அவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மூவ் பண்ணும்போது அந்த லேடியை பார்க்குறாரு. அந்த லேடி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கு தேவையான கோட்டு போடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த காரோட ஜன்னல் வழியாக உள்ளே எரிஞ்சிடுறாங்க. ஐ லுக்ட் இன் த மிரர் பிஃபோர் ஐ டர்ன்ட் த கார்னர் ஆஃப் த டிரைவ். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். அப்படியே அவர் காரை மூவ் பண்ணிட்டு ஒரு டேர்னிங்கில் திரும்பும்போது அந்த காரோட கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. எல்லாருமே அங்கேருந்து எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவுட் on the road, I glanced down at the pathetic little animal gasping on the seat by my side. ஸோ அவர் சீட்டில் பக்கத்தில் வந்து அந்த நாய்க்குட்டி உட்காந்துருக்கு. அந்த நாய்க்குட்டியால் மூச்சே விட முடியல, மூச்சு திணறி போய் அந்த நாய்க்குட்டி உட்காந்துருக்கு. அதை பார்க்குறாரு. I patted the head and Tricky made a brave effort to wag his tail. அவர் வந்து அந்த நாய்க்குட்டியோட தலையை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாரு. அந்த நாய் வந்து அதோட வாழை வந்து ஆட்ட முயற்சிக்குது. Poor old lad, I said. அந்த நாய்க்குட்டிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு. யூ ஹாவ் நாட் எ கிக் இன் யூ பட் ஐ திங்க் ஐ நோ எ க்யூர் ஃபார் யூ. உனக்கு வந்து உன்னை அடிக்க மாட்டேன், ஆனால் உனக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தா உனக்கு சரியாகும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நாய்க்குட்டிகிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. அட் த சர்ஜரி த ஹவுஸ் ஹோல்டு டாக் சர்ஜ் ரவுண்ட் மீ. இவர் வந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனோடனே அங்கே அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் எல்லாமே வந்து இந்த நாய்க்குட்டியை சுற்றி ரவுண்டப் பண்ணிருச்சு. ட்ரிக்கி லுக்ட் டவுன் அட் த நாய்ஸி பேக் வித் டல் ஐஸ் அண்ட் வென் புட் டவுன் லே மோஷன்லெஸ் ஆன் த கார்பெட். அந்த நாய் இந்த ட்ரிக்கி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப டல்லான ஐஸோட ஒன்றுமே பண்ணல, அதை கீழே போட்ட உடனே அப்படியே அந்த கார்பெட்டில் படுத்துக்கிடுச்சு. த அதர் டாக் ஆஃப்டர் ஸ்னிஃபிங் ரவுண்ட் ஹிம் ஃபார் எ ஃபியூ செகண்ட் டிசைடட் ஹி வாஸ் an uninteresting object and ignore him. அப்போ மற்ற டாக்லாம் வந்து அதை மோப்பம் பிடிச்சி பார்க்குது, நல்லா சுற்றி வந்து பார்த்துட்டு இது வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை, சரி இதை நம்ம விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டாக்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. I made up a bed for him
in a warm loose box next to the one where the other dog slept. அதே மாதிரி மற்ற நாய்ங்க படுத்து தூங்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சூடான ஒரு பெட்டி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பெட்டி ஒரு பெட் அது படுக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணுறாரு. For 2 days I kept an eye on him, giving him no food but plenty of water. இவர் வந்து ஒரு 2 நாள் தன்னோட கண் பார்வையிலேயே அந்த நாய்க்குட்டி வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு உணவும் கொடுக்கல, அதுக்கு வந்து நிறைய தண்ணி மட்டும் கொடுக்குறாரு. At the end of the second day he started to show some interest in his surroundings. அது 2வது நாள் என்ன பண்ணுது, கொஞ்சம் சரௌண்டிங்கில் வந்து சுற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுது. And on the third he began to whimper when he heard the dog in the yard. அதே மாதிரி முத்தத்தில் வந்து தெருநாயெல்லாம் குலைக்கும், அந்த நாய்கள்லாம் குலைக்கிறத பார்த்தோன்னே இந்த நாய் வந்து அப்படியே கொஞ்சம் சினுங்குது. இதுவும் குலைக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சினுங்குது. When I opened the door, Tricky trotted out and was immediately engulfed by Joe the greyhound and his friends. அவர் வந்து அடுத்த நாள் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே ட்ரிக்கி வெளியே வேகமாக ஓடுது. அப்போ அதை சுற்றி அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோ கிரேஹவுண்ட் எல்லாமே வந்து அதை சுற்றி ட்ரிக்கியை சுற்றி நிற்கிது. ஆஃப்டர் ரோலிங் ஹிம் ஓவர் அண்ட் த்ரோவ்லி இன்ஸ்பெக்டிங் ஹிம் த டாக் மூவ்ட் ஆஃப் டவுன் த கார்டன். மற்ற நாய்கள் எல்லாமே இந்த நாய்க்குட்டியை கீழே உருட்டி விளாடும் இல்லையா, அப்படியே உருட்டி எல்லாம் மூவம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, மற்ற நாய்கள்லாம் தோட்டத்துக்கு போகுது. ட்ரிக்கி ஃபாலோட் தம் ரோலிங் ஸ்லைட்லி வித் ஹிஸ் சர்ப்ளஸ் ஃபேட். அதே மாதிரி ட்ரிக்கி அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அந்த மற்ற நாய்களை பின்தொடர்ந்து அப்படியே அந்த உடம்பெல்லாம் கொழுப்பாக இருக்குல்லையே அப்படியே பையன் நடந்து போகுது. லேட்டர் தட் டே ஐ வாஸ் ப்ரெசன்ட் அட் ஃபீடிங் டைம். அடுத்த நாள் வந்து இவர் வந்து சாப்பாடு டைமில் இருக்கார். I watched while Tristan slopped the food into the bowl. Tristan அப்படிங்கிற ஒரு நாய் வந்து தன்னோட பவுலில் இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து அப்படியே சாச்சிக்கிட்டு வேகமாக சாப்பிடுது. There was the useful headlong rush followed by the sound of high speed eating. அந்த நாய்கள் எல்லாமே சாப்பிடும்போது சத்தம் வந்து அதிகமாக இருக்குது. Every dog knew that if he fell behind the others he was liable to have some competition for the லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மீல். இப்போ நாய்க்குட்டி எல்லாமே சாப்பாடு வச்சோன்னா ஓடி வரும்போது ஏதாவது ஒரு நாய் வந்துருச்சுன்னா மற்ற நாய் வந்து அதோட சாப்பாடையும் சாப்பிட்டு இந்த பக்கத்தில் உள்ள நாயோட சாப்பாடையும் சாப்பிட்டோம். அதனாலே தெரிஞ்சு என்ன பண்ணும், எல்லா நாயும் வேகமாக போய் என்னென்ன அதுக்குன்னு எங்கே சாப்பாடு வச்சுருக்காங்களோ அதை வந்து வேகமாக சாப்பிடும். அப்படி ஏதாவது விட்டுச்சுன்னா அது வந்து காம்படிஷன் ஆயிரும் அப்படின்னு எல்லா நாய்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிக்சர் பாருங்கள். டாக்டர் வந்து பார்க்குறாரு, ட்ரிக்கி வந்து மற்ற நாய்களோடு சேர்ந்து நல்லா ஓடி விளையாடுது. When they had finished, Tricky took a walk round the shining bowl, licking casually inside 1 or 2 of them. மற்ற நாய்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போனோடனே ட்ரிக்கி வந்து அந்த பவுலை நோக்கி அந்த கிண்ணத்தை நோக்கி நடக்குது. போயிட்டு அந்த பவுலில் இருக்கக்கூடிய 1-2 சாப்பாடை வந்து நாக்கால் நக்குது. Next day an extra bowl was put out for him and I was blessed to see him jostling his way towards it. நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுல் அந்த ட்ரிக்கிக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கிண்ணம் வைக்கிறாங்க, அதில் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ வந்து ட்ரிக்கி வந்து அந்த கிண்ணத்தை நோக்கி போகிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. From then on his progress was rapid. அதோட உடம்பு சீக்கிரமே சரியாகிட்டே வருது. He had no medicinal treatment of any kind, but all day he ran about with the dog, joining in their friendly scrimmage. அதாவது இந்த ட்ரிக்கிக்கு இந்த நாய்க்குட்டிக்கு வந்து எந்த ஒரு மெடிசினல் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல. அது என்ன பண்ணுது, மற்ற நாய்களோட இது ஓடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி மற்ற நாய்களோட ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. He discovered the joys of being pulled over, trampled on and squashed every few minutes. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா எல்லா நாயும் கீழே உருட்டி விளையாடும் இல்லையா, அதே மாதிரி சந்தோஷமாக விளையாண்டுட்ருக்கு. He became an accepted member of the gang, an unlikely silky little object among the sacky crow, fighting like a tiger for his share at mealtime and hunting rat in the old hen house at night. இது என்ன பண்ணுதுன்னா அது அந்த மற்ற நாய்கள் இருக்குல்லையே அந்த கேங்கில் இதே ஒரு மெம்பராக ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற நாய்கள் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுதோ சாப்பாடு டைமில் புளியை போல் சண்டை போட்டுட்டு ஓடும். அதே மாதிரி நைட்டான ஹென் வீட்டில் போய் எலியை பிடிக்கிறது, இதை மாதிரி வந்து அது நல்லா என்ஜாய் பண்ணுது. He had never had such a time in his life. அதோட லைஃப்பில் இப்படி ஒரு
நேரத்தை அதுக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. All the while, Mr. Pumphrey covered anxiously in the background, ringing a dozen times a day for the latest bulletin. அதாவது அந்த பம்ப்ரி அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு டஜன் கணக்கில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அடித்து நாய் என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. I docked the question about whether his cushion were being turned regularly or his correct coat worn according to the weather, but I was able to tell her that the little fellow was out of danger and convalescing rapidly. அதாவது அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணி என்னோட நாய்க்குட்டிக்கு வந்து நல்ல மெத்தை கொடுக்குறீங்களா, மெத்தையில் போடுறீங்களா, மெத்தையை அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை அதுக்கு இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கோட் போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேட்குறதெல்லாம் இவர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் நாய்க்குட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாரு. The word convalescing seemed to do something to Mr. Pumphrey. ஸோ குணமடைஞ்சு வருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடிக்கு வந்து ஏதோ உள்ள பண்ணுது. She started to bring round fresh egg 2 dozen at a time to build up Tricky's strength. உடனே என்ன பண்ணுறாங்க நல்லா ஃப்ரெஷ் எக்கை முட்டையாக வாங்கி ஒரு 2 டஜன் என்ன பண்ணுறாங்க வாங்கி அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா நாய்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. For a happy period, my partner and I had 2 eggs each for breakfast. But when breakfast அப்போ இவர் டாக்டர் வந்து அந்த நாய்க்கு எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணுறாரு அவர் தன்னோட பார்ட்னரோடு சேர்ந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க 2 முட்டையை வந்து சாப்பிட்றாரு. But when the bottle of wine began to arrive, the real possibility of the situation began to dawn on the household. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடி வந்து ஒயின் பாட்டில் அனுப்புகிறாங்க. ஒயின் பாட்டில் அனுப்பின உடனே அப்போ தான் தெரியுது அவருக்கு அப்போ அந்த நாய்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. It was to enrich Tricky blood. அந்த ஒயின் பாட்டில் என்னன்னா நாய்க்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி கொடுத்து விடுறாங்க அந்த லேடி. Lunch became a ceremonial occasion with 2 glasses of wine before and several during the meal. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு காலையில் வந்து முட்டை வந்து சாப்பிட்றாரு, லஞ்சுக்கு வந்து ஒயின் வந்துடுச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயினே 2 கிளாஸ் வந்து குடிச்சிக்கிறாரு. We could hardly believe it when the brandy came to put a final edge on Tricky constitution. கடைசியாக வந்து பிராந்தியும் கொடுத்து விடுறாங்க அந்த லேடி. அந்த டாக்டரால் நம்பவே முடியல. அந்த லேடி வந்து பிராந்தி கொடுத்தோன்னே. அப்போ நாய் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. For a few nights the fine spirit was rolled around, inhaled and reverently drunk. நைட் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிராந்தியை குடிச்சிட்டு அவர் வாட்டில் பிராந்தியை குடிச்சிக்கிறாரு. They were days of deep content, starting well with the extra egg in the morning, improved and sustained by the midday wine, and finishing luxuriously round the fire with the brandy. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு காலையில் வந்து அந்த எக்கு சாப்பிட்டுருக்கிறாரு மார்னிங், அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து ஒயின்லாம் குடிச்சிக்கிறாரு, நைட் வந்து பிராந்தி குடிச்சிக்கிறாரு. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. It was a temptation to keep Tricky on as a permanent guest, but I knew Mr. Pumphrey was suffering, and after a fortnight felt compelled to phone call, tell her that the little dog had recovered and was waiting collection. அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம ட்ரிக்கியை வந்து பெர்மனெண்ட்டாகவே கெஸ்ட்டாகவே வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் சரி அந்த ரிச் லேடி பம்பரி வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ அதனால் 15 நாள் கழித்து ஃபோன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் வந்து ஃபோன் பண்ணி உங்களோட டாக் வந்து குணமடைஞ்சிருச்சு, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Within a minute, about 30 feet of gleaming black metal threw up outside the surgery. சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணுறாங்க ஒரு 30 அடி கார் வந்து பிளாக் கலர் கார் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிற. The chauffeur opened the door and I could just make out the figure of Mr. Pumphrey almost lost in the interior. அந்த ஓட்டுநர் வந்து காரை ஓட்டுறவர் வந்து கதவை திறந்து விடுறாரு. உள்ளே வந்து அந்த அவ்வளோ பெரிய காருக்குள்ளே இந்த லேடி எங்கே இருக்காங்கன்னே பார்க்க முடியல. Her hand were tightly clasped in front of her, her lips trembled. அவங்களோட கை அப்படியே அந்த லேடி வந்து கையவே பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே அவங்க உதடெல்லாம் வந்து நடுங்குது. Oh, Mr. Harriet, do tell me,
த ட்ரூத், நீங்கள் வந்து எனக்கு உண்மையை சொல்லுங்கள். இஸ் ஹி ரியலி பெட்டர்? அந்த லேடி சொல்கிறாங்க, அந்த நாய் உண்மையிலேயே வந்து பெட்டராக இருக்கா, குணமடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, எஸ் ஹீ இஸ் ஃபைன், தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு கெட் அவுட் ஆஃப் த கார், ஐ வில் கோ அண்ட் ஃபெச் ஹிம். ஆமாம், அது வந்து உண்மையாகவே குணமடைஞ்சிருச்சு, நீங்கள் வந்து காரை விட்டு வெளியே வர வேண்டாம், நானே போய் நாய்க்குட்டியை வந்து தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐ வாக்டு த்ரூ த ஹவுஸ் இன் டு த கார்டன். அந்த டாக்டர் வந்து அப்படியே நடந்து போய் வீட்டுக்குள்ளே போய் நடந்து போயிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகிறாரு. எ மாஸ் ஆஃப் டாக் வாஸ் ஹட்லிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த லான் அண்ட் இன் த மிட்டோஸ்ட் இயர் ஃப்ளாப்பிங் டெய்ல் வேவிங் வாஸ் த லிட்டில் கோல்டன் ஃபிகர் ஆஃப் ட்ரிக்கி. அப்போ தோட்டத்துக்குள்ளே பார்த்தோன்னா நிறைய நாய்கள் கூட்டம் அப்படியே அலைமோதிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த ட்ரிக்கி வந்து நல்ல கோல்டன் கலரில் இருக்குது, அது வந்து வாலாட்டிட்டு நிற்கிது. இன் 2 weeks he had been transformed into a லிச்சி ஹார்ட் மசில்டு அனிமல். 2 வாரத்திலே பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டி வந்து நல்லா வந்து கால் எல்லாமே வந்து மசில் எல்லாமே வந்து ஹார்ட் ஆகிட்டு மற்ற நாய்க்குட்டி மாதிரி அழகாயிட்டு. He was heaping up well with the back stretching out in great pound. He's just almost brushing the ground. அதோட மார்பல்லாம் வந்து கீழே தரையை தொடர மாதிரி அவ்வளோ அளவுக்கு நாய் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. I carried him back along the passage to the front of the house. அதை வந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வர்றாரு. The chauffeur was still holding the car door open and when Tricky saw. அவர் வந்து நாய்க்குட்டி தூக்கிட்டு வரும்போது ட்ரிக்கி பார்க்குற மாதிரியே அந்த வண்டிக்காரன் வந்து கதவை வந்து திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கார் டோரை வந்து திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த பிக்சர் பாருங்கள், டாக்டர் ஹரியட் வந்து நிற்கிறாரு. அவர் கையிலேருந்து அந்த நாய்க்குட்டி அப்படியே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுது, அந்த லேடியை பார்த்தோன்னே அவங்க மேலே தாவுது. பார்த்தீங்களா, எப்படி இருந்த நாய் வந்து இப்போ வந்து மற்ற நாய்களை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான நாயாக மாறிடுச்சு 2 வாரத்தில். He saw his mistress. He took off from my arm in a tremendous leap and sailed into Mr. Pumphrey lap. நாய்க்குட்டி வந்து பம்ப்ரி பார்த்த உடனே என்ன பண்ணுது, அவருக்கு டாக்டர் கையிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பம்ப்ரி அந்த லேடியோட மடியில் போய் உட்காந்துக்கிடுது. She gave a startled whoo and then had to defend herself as he swarmed over her, licking her face and barking. அது குதிச்சோடனே ஆச்சரியப்படுறா அந்த லேடி. ஹூ அப்படின்ட்டு பார்க்குறா. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அவளை பார்த்த உடனே போய் குலைச்சிக்கிட்டே அப்படியே போய் ஃபேஸ் எல்லாம் போய் நக்குது. During the excitement, I helped the chauffeur to bring out the bed, doys, cushion, coat and pole, none of which had been used. அப்போ வந்து இவர் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வண்டிக்காரரை கூட்டுட்டு போய் அந்த நாய்க்குன்னு கொண்டு வந்த பொம்மை, மெத்தை, கோட்டு, கிண்ணம் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அந்த நாய்க்கு அதை எதுவுமே யூஸ் பண்ணலை. As the car moved away, Mr. Pumphrey leaned out of the window. கார் மூவ் ஆகும்போது அந்த லேடி வந்து அப்படியே காரோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. Tears shone in her eyes. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது. Her lips trembled. அவளோட உதடு அப்படியே நடுங்குது. ஓ மிஸ்டர் ஹரியட், she cried. ஹரியட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க, அந்த லேடி அழுகுறாங்க. ஹவு கேன் ஐ எவர் தேங்க்யூ, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. திஸ் இஸ் எ ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி, இது உங்கள் சர்ஜரிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறான் அந்த லேடி. இதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எழுதினவர் வந்து ஜேம்ஸ் ஹரியட். சரியா, அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரு. அவரோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை தான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.